Hello everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் லாஸ்ட் ஸ்ப்ரிங். Sometimes I find a rupee in the garbage, which is written by Anis Jung. A story about childhood lost to poverty, dreams buried under survival, and hope shining in the eyes of rag picker. இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா பாவர்ட்டியை பற்றி. சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போகிறத பற்றியும் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், அவங்களுடைய சர்வைவலுக்காக. Anis Jung begins her story with a powerful theme. அவங்க ஆனிஸ் ஜங் அவங்க வந்து தன்னுடைய ஸ்டோரியை ஒரு பவர்ஃபுல் தீமோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பவர்ஃபுல் தீம்? த சில்ட்ரன் ஹூ ஹாவ் லாஸ்ட் தேர் சைல்டுஹுட் டு த எண்ட்லெஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் சர்வைவல். குழந்தைங்க தன்னுடைய பாவர்ட்டிக்காகவும் தன்னுடைய சர்வைவல் ஃபிட்னஸ்க்காகவும் அவங்களுடைய சைல்டுஹுட்டை வந்து இழந்துடுறாங்க. அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். Simapuri. She introduces Simapuri, a place on the outskirts of Delhi. டெல்லிக்கு வெளியில் அவுட்ஸ்கட்ஸ் வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா சீமபுரி அப்படின்ற ஒரு சின்ன பிளேஸ் இருக்குது. இட்ஸ் ஹோம் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ராக் பிக்கர்ஸ் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் தாக்கா, பங்களாதேஷ் இன் 1971. 1971 பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தாக்கா அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மைக்ரேட் ஆகி சீமபுரி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. எவ்வளோனா தௌசண்ட்ஸ் ஆஃப் ராக் பிக்கர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. த லைஃப் ஆஃப் த ராக் பிக்கர்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை, ராக் பிக்கர்ஸோடைய வாழ்க்கை. லிவிங் கண்டிஷன்ஸ், தே லிவ் இன் மட் ஹவுசஸ் வித் டின் ரூப்ஸ், நோ சுவேஜ் அண்ட் நோ ப்ராப்பர் ட்ரைனேஜ். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மட் ஹவுசஸ், டின் ரூப்ஸ், அதாவது தகரத்தில் குடிசை கட்டியிருக்காங்க, தார்பாயில் குடிசை கட்டியிருக்காங்க, அப்புறம் வந்து சேறு சகதியாக இருக்குது, ப்ராப்பரான ஒரு ட்ரைனேஜ் இல்லை, சாக்கடை அப்படியே வெளியில் ஓடுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பல டிசீஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஐடென்டிட்டி, yet they have ration cards which give them grain, their only identity of belonging to India. ஸோ அவங்களுக்கு ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து ஒரே ஒரு ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காக தான். மற்றபடி அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றதுக்கான வேற ஒரு ஐடென்டிட்டி எதுவுமே இல்லை இந்த ரேஷன் கார்டை தவிர. த ஆத்தர் மீட்ஸ் சாஹிப். Anis Jung meets Sahib E. Alam, a young boy in tattered clothes. ஸோ ஆனிஸ் ஜங் த ஆத்தர் வந்து யாரை பார்க்குறாங்க அப்படின்னா ஷாஹிப் இ அலம் அப்படின்ற ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க. அவனுடைய கிளாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிழிஞ்சு போனதாகவும் ஒரு டர்ட்டியாகவும் அப்படி இருக்குது. ஹீ ஸ்கவுஸ் கார்பேஜ் ஹீப்ஸ் எவ்ரி மார்னிங் வித் அ குரூப் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அந்த பையனுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா எவ்ரி மார்னிங் அந்த அந்த பகுதிக்கு ஆத்தர் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இந்த கார்பேஜ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த பையனோட வேலை. அவன் மட்டும் தனியாக வர மாட்டான், கூட வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. த மீனிங் ஆஃப் ஹிஸ் நேம் சாஹிப் இ ஆலம், லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ அவனுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சாஹிப் இ ஆலம். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஐரானிக்கலி ஹீ இஸ் அ புவர் ராக் பிக்கர், அன்அவேர் ஆஃப் த மீனிங் ஆஃப் ஹிஸ் ஓன் நேம். ஸோ லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த யூனிவர்ஸுக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு லார்டு, ஒரு காடு மாதிரி. பட் ஐரானிக்கலி கான்ட்ராஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னா இவன் வந்து ஒரு புவர் ராக் பிக்கர். இவனுடைய பேர் வந்து லார்ட் ஆஃப் யூனிவர்ஸு, ஆனால் இவன் இருக்கிறது எப்படி இருக்கான்னா ரொம்ப புவராக இருக்கான், ரொம்ப அப்படியே என்ன பாவர்ட்டியில் இருக்கிறான். ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது அவனுடைய பேருக்கும் அவனுடைய செய்யக்கூடிய வேலைக்கும் அவனுடைய வாழக்கூடிய வாழ்க்கையும் கான்ட்ராஸ்டாக இருக்குது. இஸ் கார்பேஜ் கோல்ட் ஃபார் த ராக் பிக்கர்ஸ், கார்பேஜ் இஸ் அ ட்ரெஷர். ஸோ இந்த ராக் பிக்கர்ஸ், இந்த குப்பையெல்லாம் அள்ளுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கார்பேஜ் எப்படின்னா வந்து ஒரு ட்ரெஷர், ஒரு ஒரு எப்படி பொக்கிஷம் மாதிரி. ஃபார் ஒன் இட்ஸ் கார்பேஜ், ஃபார் அனதர் இட்ஸ் கோல்டு, சேஸ் ஆனிஸ் ஜங். ஆனிஸ் ஜங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அது ஒரு குப்பை அவ்வளோதான், ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அந்த குப்பை வந்து கோல்டு மாதிரி. காயின்ஸ், children find coins, sweets or anything valuable. Each day holds a new surprise. ஸோ சில்ட்ரன் வந்து அந்த கார்பேஜ் எடுக்கிறாங்கல்ல, அந்த கார்பேஜெலாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சில சமயம் வந்து காயின்ஸ் கிடைக்கும், 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், அந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்கும். சில சமயம் ஸ்வீட்ஸ் கிடைக்கும். எனிதிங் வேல்யூபிள், அதாவது எனிதிங் வேல்யூபிள் அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூபிள் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது, இன்னைக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போவாங்க. அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ட்ரெஷர்,
எவ்ரி பீஸ் ஆஃப் கார்பேஜ் ஹோல்ட்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் டிஸ்கவரி அண்ட் ஹோப். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ- ஒரு சின்ன சின்ன பீஸ் ஆஃப் கார்பேஜ் கூட அவங்களுக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும், இன்னைக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு திங்ஸ் நமக்கு கிடைக்கும், புதுசா ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு நாளும் அந்த கார்பேஜை எடுக்க போகும்போது அவங்க எக்ஸைட்மெண்ட்டோட தான் போவாங்க. The author's question. Anne is asked Sahib, why don't you go to school? ஸோ சாஹிப்கிட்ட வந்து ஆத்தர் கேட்குறாங்க, நீ ஏன் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு. ஹீ ரிப்ளைஸ் இன்னசென்ட்லி. ரொம்ப இன்னசென்ட்டாக அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறான். என்ன பதில் அப்படின்னா, தெர் இஸ் நோ ஸ்கூல் நியர் பை, பட் இஃப் யூ ஸ்டார்ட் ஒன் அல் கோ. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூலுமே இல்லை, ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுக்குறான் ஆனிஸ் ஜங்குக்கு. A promise not kept. The author jokingly promises to open a school. Sahib asks her every day, is your school ready? ஸோ அந்த ஆத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நான் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஜோக்கா, ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஜோக்கா வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஜோக்கு தான், பட் இட்ஸ் நாட் அ ப்ராமிஸ். அவங்க என்ன, அந்த பையனுக்கு என்னன்னா இது ஒரு ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டெய்லி வந்து என்ன ஸ்கூல் ரெடி ஆயிடுச்சிங்களா, ஸ்கூல் கட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எப்பெல்லாம் பார்க்குறோன்னா அப்போல்லாம் வந்து கேட்குறான். ஷீ ஃபீல்ஸ் கில்ட்டி பிகாஸ் ஷீ ஹேட் மேட் அ ப்ராமிஸ் ஷீ குட் நாட் கீப். ஸோ அவங்க வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, இந்த கொஷினை கேட்டிருக்கவே கூடாதோ, ஏன்னா இது வந்து ஒரு ஜோக்காக நான் கேட்டது அவனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. The daily struggle. The children roam barefoot through the streets of Simapuri, their eyes searching for coins in the garbage. Symbols of hope and survival. ஸோ சில்ட்ரன் வந்து வெறும் காலோட தான் அந்த ஸ்ட்ரீட் ஆஃப் சீமபுரியில் வந்து நடந்து போகிறாங்க. அவங்க வந்து ஏதாவது தேர் ஐஸ் சர்ச்சிங் ஃபார் காயின்ஸ், ஏதாவது கார்பேஜில் ஏதாவது காயின் கிடைக்குமா, ₹1 கிடைக்குமா, ₹2 கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டே போகிறாங்க. இது வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப் அண்ட் சர்வைவல். The barefoot children. The author recalls similar barefoot children in Farsabad and how poverty had made barefootedness seem a tradition rather than deprivation. ஆக்சுவலி ஃபிர்சோபாத், இன்னொரு ஸ்டோரியில் நம்ம வந்து ஃபிர்சோபாத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபிர்சோபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்லாம் வந்து வெறுங்காலோட நடந்து போவாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷன் கிடையாது. ஸ்லிப்பர் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை, அதை வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து இப்போ ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்டோரியில் வரக்கூடிய விஷயத்தை இப்போ ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. The endless circle. The rat pickers have lived here for over 30 years, yet they still don't have drains or sanitation. ஸோ நியர்லி ஓவர் 30 இயர்ஸ் அவங்க வந்து இந்த இங்கே வசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைன்ஸும் இல்லை, சானிடேஷனும் இல்லை. தேர் ஒன்லி மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் பிக்கிங் கார்பேஜ். ஸோ அவங்களுடைய சர்வைவலுக்கு என்னென்னா அவங்க வந்து கார்பேஜை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்களுடைய சர்வைவலுக்கானது. த ஐரணி. த ஐரணி இஸ் பெயின்ஃபுல். ஸோ என்ன பெயின்ஃபுல் அப்படின்னா, தே லெஃப்ட் தாக்கா பிகாஸ் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் அண்ட் ஹங்கர். ஸோ பசினாலையும் அங்கே வந்த ஒரு புயல், வெள்ளம், இந்த மாதிரி சொல்லலாம், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்னாலையும் அங்கேருந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. அண்ட் ஃபவுண்ட் கார்பேஜ் அஸ் தேர் சர்வைவல் இன் டெல்லி. ஸோ அங்கேருந்து வந்தவங்க இங்கே உங்களுக்கு வந்து வேறு எந்த வேலையுமே இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா சர்வைவலுக்காக டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் வந்து அந்த கார்பேஜை வந்து எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல் பண்ணுற மாதிரி பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டுறாங்க. The joy in small things. Sahib once finds a rupee in the garbage. His eyes shine with happiness and wonder. ஸோ ஒரு நாள் காயின் எடுக்கிறான் கார்பேஜ்லேருந்து. அந்த காயினை எடுத்த உடனே அவனுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஷைனிங் தெரியுது, ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. தட் காயின் கிவ்ஸ் him the same joy as a discovery of treasure. ஸோ அந்த காயினை எடுத்த உடனே அவனுக்கு என்னன்னா ஒரு ட்ரெஷர் கிடைச்ச மாதிரி, ஒரு பொக்கிசமே கிடைச்ச மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான் ஒரு சின்ன காயினுக்கு. அதுதான் அவனுக்கு சந்தோஷம். The tea stall job. One day, Anis finds Sahib working at a nearby tea stall. He now earns 800 rupees a month with meals included. ஸோ கடைசியாக ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆனிஸ் வந்து சாஹிப்பை வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா டீ ஸ்டாலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு கேனிஸ்டர் தூக்கிட்டு பால் வாங்குறதுக்காக போகிறான். அப்போ மீட் பண்ணுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அவன் வந்து ஒரு டீ ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து மந்த்லி வந்து 800 வந்து சேலரி,
வித் மீல்ஸ் இன்க்ளூடட், சாப்பாடு சேர்த்து 800 எனக்கு வந்து சேலரி தராங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். The irony of work, although he earns money now, Sahib is no longer free. ஸோ ப்ரீவியஸ்லி அவன் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தான், ஈவன் தோ வந்து ரேக் பிக்கிங் பண்ணாலும் கார்பேஜை கலெக்ட் பண்ணாலும். பட் இப்போ வந்து என்னன்னா அவன் வந்து மணி ஏர்ன் பண்ணுறான், ஆனாலும் அவன் ஃப்ரீயாக இல்லை. The steel canister I carry now is heavier than the plastic bag I used to carry. ஸோ அவன் வந்து கம்பேர் பண்ணுறான். ஸ்டீல் கேனிஸ்டர் இப்போ நான் எடுத்து தூக்கிட்டு போகிற ஸ்டீல் கேனிஸ்டர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. முன்னாடி வந்து என்னென்னா பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு போவேன், அதில் கார்பேஜ் இருக்கும், பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு போவேன், அது ஹெவியாக இல்லை, ஆனால் இது ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐரானிக்கலாக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேனிஸ்டர் வந்து வெயிட் கம்மி தான், கார்பேஜ் வந்து வெயிட் அதிகம். பட் என்ன சொல்ல வரான் அப்படின்னா கார்பேஜ் தூக்கிட்டு போகும்போது நான் ஃப்ரீயாக இருந்தேன், இப்போ இந்த ஸ்டீல் கேனிஸ்டர் தூக்கிட்டு போகும்போது நான் வந்து ஃப்ரீயாக இல்லை அப்படின்றதுனால சொல்கிறான். ஸ்டீல் கேனிஸ்டர் வந்து எனக்கு ஹெவியாக இருக்குது, பிளாஸ்டிக் பேக் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நோ லாங்கர் இஸ் அ மாஸ்டர். அவன் வந்து இப்போ மாஸ்டர் கிடையாது, தான் எனக்கு எப்போ அவனுக்கு எப்போ வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ வேலை செய்வான். இப்போ அப்படி கிடையாது, வேலை செஞ்சே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இன்னொரு இடத்துல போய் அவன் வேலை பார்க்குறான். அதனால ஃப்ரீடம் லாஸ்ட். ஏர்லியர் சாஹிப் வாஸ் புவர் பட் ஃப்ரீ. முன்னாடி வந்து புவர் தான், ஆனால் ஃப்ரீயாக இருந்தான். நவ் ஹீ இஸ் எம்ப்ளாய்ட் பட் பவுண்டு. அவன் எம்ப்ளாய்டாக இருக்கான் இப்போ, பட் என்ன ஆயிடுச்சு, அவனால் ஃப்ரீயாக இருக்க முடியல. ஹிஸ் சைல்ட்ஹுட் ஜாய் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆர் கான் ஃபார் எவர். ஸோ அவனுடைய குழந்தை பருவத்துக்கான சந்தோஷமும் அவனுடைய சுதந்திரமும் எல்லாமே போயிடுச்சு அவனை விட்டு. ஃபைனலாக ஆத்தருடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, ஆனிஸ் ஜங் ரிஃப்ளெக்ட் தட் ஷஹிப் ஸ்டோரி ரெப்ரசன்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஹூஸ் சைல்ட்ஹுட்ஸ் ஆர் லாஸ்ட் இன் லேபர் நாட் ஸ்பெண்டிங் இன் லேர்னிங். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சாஹிப்போடைய ஸ்டோரி மூலமாக சாஹிப் மட்டும் கிடையாது, சாஹிப் மாதிரியே நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன், நிறைய குழந்தைகள் வந்து தன்னுடைய சைல்டுஹுட் குழந்தை பருவத்தை வந்து இழந்து போயிடுறாங்க வேலை பார்க்கறதுனால, அது சைல்டு லேபர்னால. அவங்களுடைய குழந்தை பருவத்தில் என்னென்ன பண்ணுவோம், ஒன்று படிக்கணும், இன்னொன்று வந்து சந்தோஷமாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாமே அவன் இழந்துட்டான். இது இழந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், இப்போது சைல்டு லேபராக இருக்கான். சைல்டு லேபர் அப்படின்றது நமக்கு தெரியும், சைல்டு லேபர் வந்து ஒரு இல்லீகல் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. பாவர்ட்டினால அவனுடைய ஃபேமிலியும் அவனுடைய வாழ்க்கையும் வந்து இந்த கார்பேஜை வந்து கலெக்ட் பண்ணுறதுலையே போயிடுது. ஸோ இவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து கார்பேஜ் அப்படிங்கிறது ஒரு சர்வைவல். இவங்களுக்கு அந்த சில்ட்ரன்லாம் வந்து இருக்காங்கல்ல, அந்த ஆனிஸ் ஜங் மாதிரி சில்ட்ரன், ஆனிஸ் ஜங்குக்கோ பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த கார்பேஜ் வந்து ஒரு சர்வைவல். பட் சாஹிபி ஆலம் அப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய சில்ட்ரன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கார்பேஜ் வந்து ஒரு ரேப் பண்ண ட்ரெஷர் அப்படின்னா வந்து ஒரு கிஃப்டை வந்து ரேப் பண்ணி நம்ம கொடுப்போம்ல, அதே மாதிரி ஏதோ சம்திங் வந்து உள்ளே இருக்குது. ஒரு காயினாக இருக்கலாம், இல்லை ஏதோ சம்திங் ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அது வந்து எது கவர் பண்ணியிருக்குன்னா அந்த கார்பேஜ் குப்பை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த குப்பையை வந்து அவன் வந்து ஒரு கிஃப்டாக பார்க்குறான், ப்ரெசண்ட்டாக பார்க்குறான். அந்த கிஃப்ட்டுக்கு அந்த கார்பேஜை ஓப்பன் பண்ணால் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெஷர். பேரண்ட்ஸுக்கு வந்து சர்வைவல், இவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட், ரேப் பண்ண ஒரு கிஃப்ட். இந்த ஸ்டோரியை வந்து இதோட முடிக்கிறாங்க. மெசேஜ் என்ன மெசேஜ், த ஸ்டோரி ரிவீல்ஸ் டு க்ரூயல் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த ட்ரீம்ஸ் அண்ட் ரியாலிட்டி. ஸோ ஒரு கொடூரமான கான்ட்ராஸ்ட் என்ன, ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்ன, த புவர் லாஸ் தேர் ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப் இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல். இந்த ஸ்ட்ரகிள் ஒரு சர்வைவலுக்காக அவங்க படக்கூடிய போராட்டம் வந்து எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து அழிச்சிருது, அவங்களுடைய சைல்டுஹுட்டே வந்து அழிச்சிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. End of part 1. Sahib's lost spring reminds us that poverty snatches away innocence and dreams before children even know what dreams are. So poverty அது வந்து அவங்களுடைய இன்னசென்ட்டையும் ட்ரீமையும் எடுத்துகிட்டு போயிடுது அந்த பாவர்ட்டி. அதாவது பிஃபோர் சில்ட்ரன் ஈவன் நோ வாட் ட்ரீம்ஸ் ஆர், அவங்களுக்கு ட்ரீம்னா என்ன அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பாவர்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து இன்னசென்ஸையும் ட்ரீம்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் லெசன் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், லாஸ்ட் ஸ்ப்ரிங்கில் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு டிரைவ் அ கார். A glimpse into the glass blowing industry of Firzabad,
வேர் ட்ரீம்ஸ் மெல்ட் இன் த ஹீட் ஆஃப் ஃபர்னிசஸ். நம்ம ஆல்ரெடி ஃபிர்சோபாத் அப்படின்ற மாதிரி போன லெசனில் பார்த்தோம். ஃபிர்சோபாத்தில் வந்து ஒரு பேர் ஃபுட்டட்னஸ் குழந்தைங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒரு ட்ரெடிஷன், செருப்பு போடாதது வந்து ஒரு ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து பாவர்ட்டினால தான் அந்த அவங்க செருப்பு செப்பல் போடாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கதை வந்து இதில் வருது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா கிளாஸ் ப்ளோவிங் இண்டஸ்ட்ரி, சாரி, த கிளாஸ் ப்ளோவிங் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லுது இந்த ஸ்டோரி. ஆனிஸ் ஜங் விசிட்ஸ் ஃபெர்சோபாத் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பேங்கிள் மேக்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனிஸ் ஜங் வந்து ஃபெர்சோபாத்தை விசிட் பண்ணுறாங்க. ஃபெர்சோபாத் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பேங்கிள் மேக்கிங்க்கு ஃபேமஸ். Every second family here is engaged in bangle making, which symbolizes Indian tradition and womanhood. So every second family வந்து என்ன பண்றாங்கன்னா பேங்கிள் மேக்கிங்ல வந்து எங்கேஜ் ஆகியிருக்காங்க, ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இது பேங்கிள் அப்படின்றது வந்து இந்தியனோட ட்ரெடிஷன் ஆஸ் வெல் அஸ் விமன்ஹுட். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, வேர் பண்ணியிருப்பாங்க, ரைட்? The world of the bangles. The air is filled with dust and heat. அந்த ஏர் ஃபுல்லாமே டஸ்ட்டாலையும் ஹீட்டாலையும் அப்படியே ஃபில் ஆகிட்டு இருக்கும். மென், விமன் அண்ட் சில்ட்ரன் சிட் இன் டிம்லி லிட் ரூம்ஸ் வெல்டிங் கிளாஸ் இன் டு பேங்கிள்ஸ். ஸோ பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒரு இருட்டான அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேங்கிள்ஸ் வெல்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளாஸை வந்து வெல்டிங் பண்ணி அந்த பேங்கிள்ஸாக வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. Meeting Mukesh. The author meets Mukesh, a young boy from a maker's family. Mukesh proudly says, I want to be a motor mechanic. I want to drive a car. ஸோ ஆத்தர் வந்து அந்த ஃபிர்சோபாத் போகும்போது முகேஷ் அப்படின்ற ஒரு சின்ன பையனை மீட் பண்ணுறாங்க. இந்த பையன் யார் அப்படின்னா பேங்கிள் மேக்கிங் பண்ணக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன். அந்த பையன் வந்து இவங்க கிட்ட ஆனிஸ் ஜங் கிட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, ஐ வாண்ட் டு பி அ மோட்டர் மெக்கானிக், ஐ வாண்ட் டு டிரைவ் அ கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் ஒரு மோட்டர் மெக்கானிக் ஆகணும், நான் வந்து ஒரு கார் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து முகேஷ் வந்து ஆனிஸ் ஜங் கிட்ட சொல்கிறான். A ray of hope. முகேஷ் ட்ரீம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர்ஸ். ஸோ அவனுடைய ட்ரீம் வந்து மற்றவங்களை காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹி டஸ் நாட் வாண்ட் டு ஃபாலோ த ஃபேமிலி ட்ரெடிஷன். ஸோ அங்கே இருக்கவங்க இல்லை, ஃபிர்சோபாத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி ட்ரெடிஷனோட வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி ட்ரெடிஷன் என்ன? பேங்கிள் மேக்கிங் பண்ணுறது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பையன் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். He dreams of breaking the chain of poverty and tradition. ஸோ அவன் வந்து அந்த பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறான். இது செயின், அவனுடைய அப்பா, அவனுடைய தாத்தா, அவங்க தாத்தாவுடைய அப்பா, இவங்கெல்லாம் அப்படியே ட்ரெடிஷனாக வந்து பேங்கிள் மேக்கிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த செயினை வந்து இவன் வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறான். பாவர்ட்டியை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறான், ட்ரெடிஷனை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறான். The city of broken dreams. Anis describes Firsobath as a city where every home is filled with the smell of glass and the heat of furnaces. Children work under miserable conditions. ஸோ ஃபெர்சோபாத்தை பற்றி இவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. எப்படி இருக்குது அந்த சிட்டி அப்படின்னா, அந்த சிட்டி வந்து ஃபில்டு வித் த ஸ்மெல் ஆஃப் கிளாஸ் ஸ்மெல்லு, ஹீட்டு, எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஹீட்டு பிகாஸ் ஆஃப் ஃபர்னேசஸ், எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஹீட்டு. சில்ட்ரன் ஒர்க் அண்டர் மிசரபிள் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் தான் வந்து சில்ட்ரன் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவே முடியாது, அங்கே வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜெனரேஷன் இன் டார்க்னஸ். ஸோ அவங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டார்க்னஸ்க்கு உள்ளே தான் இருக்காங்க. ஃபார் ஜென்ரேஷன்ஸ் ஃபேமிலி ஹேவ் பின் மேக்கிங் பேங்கிள்ஸ் எட் தே லிவ் இன் பாவர்ட்டி அண்ட் டார்க்னஸ். ஸோ ஃபார் ஜென்ரேஷன் ரொம்ப வருஷமாக வந்து அந்த ஃபேமிலி வந்து அவங்களுடைய ஃபேமிலி மட்டும் இல்லை, ஃபிர்சோபாத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலியும் வந்து பாவர்ட்டிலையும் இந்த டார்க்னஸ்லையும் பேங்கிள் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. They do not know that it is illegal for children to work in these conditions. So in the condition, already we know that child labor is illegal. ஈவன் தோ இந்த கண்டிஷன்ல வேலை பார்க்குறாங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இல்லீகல் அப்படின்றது ஈவன் அவங்களுக்கு தெரியல. The burden of tradition. Elder says, we have made bangles for generation. It is our destiny. ஸோ எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் வழியாக வந்து ஜென்ரேஷனாக நாங்கள் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இது வந்து எங்களுடைய விதி. This fatal acceptance of poverty keeps them trapped. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதுதான் எங்களோட விதி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இதில் வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க, இதை விட்டு வெளியே வர முடியாமல் ட்ராப் ஆகியிருக்காங்க. The Parda tradition. The women in Firsobath live behind Parda, both literally and socially. They accept
fade silently even whilst polishing bangles for us. ஸோ அந்த விமன் ஃபிரோசாபாத்தில் இருக்கக்கூடிய விமன் வந்து என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஃபேஸை வந்து கவர் பண்ணுவாங்க. தன்னோட எல்டர்ஸ்லாம் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகேஷோடைய சிஸ்டர் இன்லா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய ஃபேஸை வந்து கவர் பண்ணிடுவாங்க. யாராவது அவங்களுடைய ஃபாதர் இன்லா வந்தாங்க அப்படின்னா வந்து ஃபேஸை கவர் பண்ணிடுவாங்க. இது வந்து ட்ரெடிஷனாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லிட்ரலி ஆக்சுவலி சோஷியலி வெளியில வந்து போய் பழக மாட்டாங்க. 4 பேர்த்துட்ட பேச மாட்டாங்க. அவங்களுடைய ஃபேட் இதுதான் என்னோட ஃபேட்டு. இதுதான் நான் இப்படிதான் நான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த பேங்கிள்ஸ வந்து பாலிஷ் பண்றது, வீட்ல வந்து சமைச்சு போடுறது, அவங்க வந்து இப்பதான் வந்து கேஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் வுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வரக்கூடிய ஸ்மோக்கு. ஸோ இவங்களுடைய கஷ்டத்த வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ இருக்கக்கூடிய மக்கள். த பாவர்ட்டி சைக்கிள். ஸோ பாவர்ட்டி சைக்கிள் என்ன பாவர்ட்டி சைக்கிள்னா பாவர்ட்டி, கேஸ்ட் அண்ட் பியூரோக்ரசி ஃபார்ம் அ விசியஸ் சர்க்கிள். ஸோ என்ன விசியஸ் சர்க்கிள் என்ன ஃபார்ம் பண்ணுது? இஃப் த பேங்கிள் மேக்கர்ஸ் ட்ரை டு ஆர்கனைஸ், பேங்கிள் மேக்கர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து இதை விட்டு வெளியே போகணும், இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, த த போலீஸ் அண்ட் மிடில் மேன் கிரஸ் தெம். இந்த போலீஸும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பணக்காரவங்களாம் இருக்காங்கல்ல, ரிச் பீப்புள் மிடில் மேன், அவங்கெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணிடுவாங்க. எடி உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய வேலை பாலிஷ் அது பேங்கிள் மேக்கிங் பண்ணுறது. இதை தவிர நீ வந்து வேற வேலை செய்யக்கூடாது. இதை தவிர இதை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. படிக்க போறியா? படிக்க போகக்கூடாது. உன்னோட வேலை என்ன? இதுதான். ஸோ இதை தான் நீ வந்து ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் இது தான் உங்கள் ஃபேமிலி வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதையே தான் இனிமேலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு ஒடுக்குறாங்க. The family of Mukesh. Mukesh's family works in a dock hut welding glass bangles. So Mukesh உடைய ஃபேமிலி, நாட் ஓன்லி முகேஷ் ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் எல்லாத்துடைய ஃபேமிலி, ஃபிரோசாபாத்தில் வாழக்கூடிய எல்லா ஃபேமிலியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டார்க் ஹட்டுக்குள்ளே தான் வெல்டிங் கிளாஸை வந்து வெல்டிங் பண்ணி பேங்கிள்ஸாக மாற்றுறாங்க. இட்ஸ் ஆர் கர்மா டு பி பார்ன் இன் த பேங்கிள் மேக்கர்ஸ் காஸ் ஹிஸ் கிராண்ட் மதர். ஸோ அவங்களுடைய கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுடைய கர்மா, நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், நாங்கள் வந்து இந்த கேஸ்ட்டில் பிறந்துட்டோம், அப்போ அந்த கேஸ்ட்டில் பிறந்துட்டா இந்த வேலையை தான் செஞ்சாகணும், வேறு வேலை எங்களுக்கு இல்லை, வேறு வேலை எங்களுக்கு தெரியாது, வேறு வேலையும் எங்களால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் சஃபரிங். யங் சில்ட்ரன் ஒர்க் பிசைட் ஃபர்னிசஸ், தேர் ஐஸ் எக்ஸ்போஸ் டு பிரைட் ஃப்ளேம்ஸ் விச் மேக்ஸ் தம் பிளைண்ட் பிஃபோர் அடல்ட்ஹுட். ஸோ அவங்களுடைய குழந்தைங்களுடைய சஃபரிங்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபர்னிஸ், அந்த நெருப்புக்கு முன்னாடி இருட்டுக்குள்ளார ஒரு நெருப்புக்கு முன்னாடி வேலை பார்க்கறதுனால அவங்களுடைய ஐஸ் வந்து பாதிக்கப்படுது. எப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அடல்ட்ஹுட் நியர்லி வந்து 15 இயர்ஸ் ஓல்டு, 16 இயர்ஸ் ஓல்டு வரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு கண்ணு போயிடுது, கண்ணு தெரியாமல் போயிடுது. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆனிஸ் ஜங் சொல்றாங்க. த ஆத்தர்ஸ் சிம்பதி. ஆனிஸ் ஜங்ஸ் ஃபீல்ஸ் பிட்டி அண்ட் ஆங்கர். ஸோ அவங்களுக்கு வந்து பாவமாகவும் இருக்குது, கோபமும் வருது. ஸோ என்னடா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி ஃபிரோசாபாத்தில் வந்து இப்படி நடக்குதே, குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே அப்படின்ற மாதிரி கோபமும் வருது. அவங்கள பார்த்து பாவமும் படுறாங்க, அவங்கள பார்த்து கோபமும் படுறாங்க. ஏன் அவங்களால விட்டு வெளியே வர முடியாதா? நீங்கள் நினச்சாதான் விட்டு வெளியே வரணும். ஸோ அவங்கள பார்த்து பாவமும் படுறாங்க, இறக்கமும் படுறாங்க. அதே சமயத்தில் அவங்கள பார்த்து கோபமும் வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷனை விட்டு வெளியே வராமல் இருக்காங்களே அப்படின்னு. She questions why children must inherit poverty instead of dreams and education. இவங்களுடைய கொஷின் என்ன அப்படின்னா, ஏன் சில்ட்ரன் வந்து தன்னுடைய ஃபேமிலி பண்ணதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வந்து படிக்கணும்னு நினைக்கல? ஏன் வந்து அவங்களுக்கு வந்து கனவு காணணும்னு நினைக்கல? அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல்ல, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து அப்பதான் வந்து அந்த கனவு வந்து மெய்ப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏன் கனவு காண மாட்டேங்கிறாங்க? ஃபியூச்சரை பத்தி ஏன் கனவு காண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. த டூ வேர்ல்ட்ஸ். தேர் ஆர் டூ வேர்ல்ட்ஸ் இன் ஃபெர்சோபாத். ஃபெர்சோபாத்தில் வந்து 2 உலகம் இருக்குது. என்னென்ன உலகம் அப்படின்னா, புவர் பேங்கிள் மேக்கர்ஸ் ஒரு உலகம், சவுகாஸ் பொலிஸ்மேன் அண்ட் பொலிட்டிஷியன் இவங்க ஒரு உலகம். அதாவது சிம்பிளாக சொன்னவங்கன்னா, ரிச் அவங்க தனியாக ஒரு உலகத்தில் இருக்காங்க, புவர் அவங்க தனியாக ஒரு உலகத்தில் இருக்காங்க. திஸ் அன்ஹோலி அலையன்ஸ் என்ஷூர்ஸ் த புவர் ரிமைன்ஸ் புவர். ஸோ இந்த அந்த பார்த்தீங்கன்னா, சிவாஜி படத்தில் வந்து ரஜினி சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் அப்படின்னு. பணக்காரவங்க இன்னும் பணக்காரங்க ஆகிட்டு இருக்காங்க, ஏழைங்க இன்னும் ஏழைகள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல இவங்க பதிவு பண்ணுறாங்க ஆனிஸ் ஜங்.
முகேஷ் டிட்டர்மினேஷன். Despite the oppression, முகேஷ் dares to dream. ஸோ இந்த அப்ரஷன், அதாவது ஒடுக்கி ஆளக்கூடிய சமுதாயத்தில் இவங்க இருந்தாலும் இவன் வந்து கனவு காண்றான். He says he will learn mechanics and work in a garage. He says he will learn mechanics and work in a garage, not a bangle furnace. ஸோ இவன் வந்து நான் பேங்கிள் ஃபர்னேஸ்க்கு முன்னாடி நான் வேலை செய்ய மாட்டேன், கராஜில் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் ஒரு மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் வச்சுருக்கான். மற்றவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷனாக என்ன ஒர்க்கோ பேங்கிள் மேக்கிங்ஸ் அந்த ஒர்க்கில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முகேஷ் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ட்ரீமை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு தைரியமாக அடி எடுத்து வைக்கிறான். முகேஷ் ரிஃப்ளெக்ட் ஹோப் அன்லைக் அதர்ஸ் ஹூ ஹவ் அக்செப்டட் டிஃபீட். ஸோ அதர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, என்னோட தலையெழுத்து இதுதான், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. பட் முகேஷ் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஹிஸ் ட்ரீம் ஆஃப் டிரைவிங் அ கார் சிம்பிளைசஸ் ஃப்ரீடம் அண்ட் நியூ பிகினிங்ஸ். ஸோ ட்ரீம் ஆஃப் டிரைவிங் அ கார் இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஃப்ரீடம் குறிக்குது. அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டான்ல, இப்போ ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச மாதிரி. அதே மாதிரி ஒரு நியூ பிகினிங், புது ஆரம்பம். அவனுக்கு அவனுடைய லைஃப்பை வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. The title's meaning. Lost spring. The springtime of childhood is lost for children like Sahib and Mukesh. ஸோ இந்த டூ லெசன்ஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகேஷ் அண்ட் சாகிப் அவங்களுடைய சைல்டுஹுட் வந்து இழந்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து முகேஷ் வந்து ஒரு ட்ரீம் கனவு காண்றான். சாகிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து என்னோட ஃபேட் இதுதான், இப்படி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய வழியை வந்து சூஸ் பண்ணிட்டான். பட் முகேஷ் வந்து முகேஷ் கரேஜ் டு ட்ரீம் ஷோஸ் தட் ஹோப் ஸ்டில் சர்வைவ்ஸ். ஸோ அவனுடைய நம்பிக்கை தான் வந்து சொல்லுவாங்களா, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை அப்படின்னா என்னோட ட்ரீம், எனக்குன்னு ஒரு ட்ரீம், அந்த ட்ரீமை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தீம்ஸ்: child labor and poverty, exploitation of the poor, the burden of tradition, hope and rebellion against fate. Moral of the story: the story urges society to recognize the waste of human potential and to educate and empower children instead of trapping them in poverty. ஸோ இந்த சொசைட்டி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சில்ட்ரன் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும். இந்த மாதிரி பாவர்ட்டியில் ட்ராப் பண்ண வைக்காம ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சொசைட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபைனல் தாட்: Annie's Jung ends with a spark of hope. Sahib lost his spring, but Mukesh might find his. ஸோ சாஹிப் வந்து அவனுடைய ஸ்ப்ரிங், ஒரு வசந்த காலம், அதை இழந்துட்டான். அந்த குழந்தை பருவன்றது ஒரு வசந்த காலம் மாதிரி, அதை அவன் இழந்துட்டான். பட் முகேஷ் வந்து அவனுடைய கனவை தேடி ஓடுறான். இட்ஸ் அ ரிமைண்டர் தட் ட்ரீம்ஸ் ப்ளூம் ஒன்லி வென் சில்ட்ரன் ஆர் ஃப்ரீ டு சேஸ் தம். ஸோ அந்த ட்ரீமை வந்து சேஸ் பண்ணணும். எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை வந்து நான் சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சொசைட்டியும் முன்னேறும், பீப்புளுடைய வாழ்க்கை தரமும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ.